قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد. அன்பான சகோதர சகோதரிகளே, தாய்மார்களே, ஒரு 2 நாட்களாக மீடியாவில் வரக்கூடிய ஒரு தகவல், ஒரு பெண்மணி தன்னுடைய கணவருக்கு கொடுக்க வேண்டிய உரிமையை தகாத உறவின் மூலமாக வேறொரு ஆணுக்கு கொடுத்த ஒரு நிகழ்வின் காரணமாக அந்த கணவர் தன்னுடைய மனைவியை தாக்குகிறார் என்ற செய்தி 2 நாட்களாக வருகிறது. இன்றைக்கு முஸ்லிம் பெண்களாக இருக்கக்கூடிய இந்த சமுதாயத்திலும் இது போன்ற நிகழ்வுகள் அங்குமிக்குமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அல்லாஹ் நம்முடைய பெண்கள் அனைவரையும் பாதுகாக்க வேண்டும். இது மாற்று மத சகோதரத்தை இருந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த நடைமுறை இந்த சமுதாயத்திலும் நாளொரு வேலையும் பொழுதுபட்டமாக இஸ்லாமிய குடும்பங்களிலும் கூட தன் கணவருக்கு கொடுக்க வேண்டிய உரிமையை அந்நிய ஒரு நபருக்கு கொடுத்து ஒழுக்க சீரழிவை இந்த பெண்கள் நிகழ்த்தி கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ் நம் அனைவரையும் பாதுகாக்க வேண்டும். நம்முடைய குடும்ப பெண்களையும் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அன்பான சகோதரிகளே, தாய்மார்களே, ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள். இது எவ்வளவு பெரிய பாவம், இது எவ்வளவு பெரிய பாவம். நீங்கள் செய்யக்கூடிய அந்த தவறு, ஒரு சில பெண்கள் செய்யக்கூடிய தவறு ஒட்டுமொத்த சமூகத்தையும் அது பாதிக்கும். தன் கணவருக்கு கொடுக்க வேண்டிய உரிமையை, தன் கணவருக்கு கொடுக்க வேண்டிய அந்த அன்பை வேறொரு ஆணுக்கு ஒரு பெண்மணி கொடுத்தால் அவருடைய குடும்பம் பாதிக்கிறது, குழந்தை பாதிக்கிறது, அவருடைய சமூகம் பாதிக்கிறது, அவர் ஏற்றுக்கொண்ட மார்க்கமும் பாதிப்படைகிறது. இதையெல்லாம் கடந்து ஒரு பெண்மணி தன் கணவனுக்கு கொடுக்க வேண்டிய ஹக்கை வேறொரு அந்நிய ஆணுக்கு கொடுத்தால் அது எவ்வளவு பெரிய பாவம் என்று சொன்னால், அதுக்கு ஒரு உதாரணத்தை நான் சொல்கிறேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நான் நரகத்தில் அதிகமான பெண்களை கண்டேன் என்றார். காரணம் நிராகரிப்பே காரணம் சொன்னார். சஹாபிய பெண்மணிகள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், நாங்கள் அல்லாஹ்வை நிராகரிக்கிறோமா? அதன் காரணமாக நான் நரகத்தில் அதிகமாக எங்களை பார்த்தீங்க. ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், நீங்கள் அல்லாஹ்வை நிராகரிக்கவில்லை, உங்களுடைய கணவன்மாருக்கு நன்றி துரோகம் செய்கிறீர்கள், கணவன்மாருக்கு நன்றி துரோகம் செய்கிறீர்கள் அப்படின்னா எப்படி என்பதை ரசூலுல்லாஹ் விளக்குறாங்க. உங்களில் ஒருவருக்கு கணவர் இருந்து அவர் வாழ்நாள் முழுக்க உங்களுக்கு உபகாரம் செய்து ஒரு சில நேரங்கள்ல உபகாரம் செய்ய முடியலன்னா, எல்லா நேரமும் எல்லாத்தையும் வாங்கி கொடுக்க முடியாது, எல்லா நேரமும் எல்லாத்தையும் செஞ்சிட முடியாது. ஒரு சில நேரங்களில் கையில பணம் இருக்கும், ஒரு சில நேரங்களில் கையில பணம் இருக்காது, ஒரு சில நேரங்களில் சில தேவைகள் இருக்கும், நமக்கு அந்த தேவை நிமித்தமாக சேமிப்புகள் இருக்கும். அதையெல்லாம் நம்ம அந்த நேரத்துல அவங்களுடைய சில கடமைகளை, சில தேவைகளை பூர்த்தி செய்ய முடியாத நிலை ஏற்படும். இந்த மாதிரி சந்தர்ப்பத்துல பெண்களாகிய அவர்கள் தன் கணவரை பார்த்து கூறிவிடுகிறார்கள், மாறைத்து மிக்க கைருக்கது, உங்ககிட்ட இருந்து எந்த நிலைமையும் நான் பெற்றுக்கொள்ள வேண்டும். நீ நடக்கிறா இல்லையா? பக்கத்து வீட்டு சதீஜா ஒரு சேலை கொடுத்துருப்பாங்க, லேட்டஸ்டா வந்து கேட்பாங்க. பக்கத்து வீட்டு சதீஜா ஒரு சேலை வாங்கியிருக்கிறாங்க, ரொம்ப அழகா இருக்கு, குவாலிட்டியா இருக்கு, வாங்கி கொடுங்கன்னு கேட்பாங்க. நமக்கு அந்த நேரத்தில் பணம் இருக்காது, பணம் இருக்கும், வாங்கி கொடுக்கணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கும். ஆனால் அந்த நேரத்தில் நம்மால் வாங்கி கொடுக்க முடியாத நிலை ஏற்படும் போது அந்த பெண்களுடைய வாய்ப்பு என்ன வரும்? உங்ககிட்ட இருந்து என்ன சொல்றேன் ஒரே வார்த்தை சொல்லிடுவாங்க. அதுக்கு அந்த வார்த்தை, இந்த வார்த்தையுடைய கருத்து என்ன தெரியுமா? உங்ககிட்ட இருந்து எந்த நிலைமையை நான் நாடவில்லை என்றால் உங்ககிட்ட இருந்து எந்த சுகத்தையும் நான் நாடல. நம்முடைய வார்த்தை சொல்றதா, உங்ககிட்ட இருந்து எந்த சுகத்தையும் நான் நாடல. இந்த வார்த்தையை அவர்கள் உபயோகப்படுத்தியதன் காரணமாக நரகத்தில் அதிகமான பெண்களை நான் கண்டேன். ஒரு வார்த்தை கணவருக்கு எதிராக, கணவருடைய நன்றி துரோகம் செய்யக்கூடிய ஒரு வார்த்தையை பயன்படுத்தியதால் நரகம் என்று சொன்னால், கணவருக்கு கொடுக்க வேண்டிய ஹக்கை வேறொரு நபருக்கு கொடுத்தால் என்ன நிலைமை என்பதை அவரவர் என்ன செய்து கொள்ள வேண்டும்? கணவருடைய விஷயத்தில் அல்லாஹ்வை வைத்துக் கொள்ள வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆட்சியை பிரபலியமான உரை, ஹஜ்ஜத்துல் விதா உரை, இந்த உரையில் என்ன சொன்னார்கள்? ஒரு மனைவி தன் கணவருக்கு செய்ய வேண்டிய கடமையை சொல்லி காட்டும் போது, தன் கணவன் இல்லாத சந்தர்ப்பத்திலே அவள் தன் கற்பை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். தன் கணவருக்கு பிடிக்காத நபரை அவருடைய படுக்கைக்குள் அனுமதிக்க கூடாது என்று சொன்னார். ரத்தின சுருக்கமாக பெண்கள் எப்படி ஒழுக்கமாக இருக்க வேண்டும், தன் கணவருக்கு நன்றி செலுத்தக்கூடிய நபராக இருக்க வேண்டும், தன் கணவருக்கு உண்டான உடைமைகளை எப்படி பாதுகாக்க வேண்டும் என்பதை 1400 வருடங்களுக்கு முன்பாகவே நமக்கு தெளிவாக பெருமானார் சொல்லிவிட்டார்கள். இஸ்லாமிய சமுதாயத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் விழிப்போடு இருக்கு. ஒரு வார்த்தை நரகத்தில் தள்ளுபடுகின்றால் உங்கள் கணவருக்கு கொடுக்க வேண்டிய ஹக்கை வேறொரு நபருக்கு பகிர்ந்தால் உங்கள் நிலைமை என்னவாகும்?
கடவுளுடைய விஷயத்தில் அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுமாறு எனக்கும் என் குடும்பத்தாருக்கும் உங்களுக்கும் உங்களுடைய குடும்பத்தாருக்கும் வசியத்தாக கூறிக்கொண்டு ஜும்மாவுடைய இரண்டாவது உரையை நான் நிறைவு செய்கிறேன்.